கமல் படத்துக்கு போலாம்க்கா. அண்ணே கமல் படம் வேஸ்ட்ண்ணே. அக்கா அர்ஜுன் படம் போலாம்க்கா. அக்கா யாஷ் படத்துக்கு வேணாம்க்கா, கார்த்தி படத்துக்கு போலாம்க்கா. நீ அர்ஜுன் படம் முன்னாடி பாத்துக்கிறியா? டேய் நிறுத்துங்க. முதல்ல வழக்கம் போல போட்டி வைப்போம். யாரு அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்கள அவங்க சொல்ற படத்துக்கு கூப்பிட்டு போறேன். என்ன ஓகேவா? சரிக்கா. நீ போய் ஆடு போ. பாட்டு போடுறா. ஐம்பது மார்க். என்னது 50 மார்க்கா? நல்லா தானே அண்ணா? உனக்கு அவ்வளவுதான்டா. நீ போய் ஆடு போ. என்னடா மறுபடியும் பாட்டு போடுறா. கரிச்சட்டியா கலர வச்சு காது வரைக்கும் வாய வச்சு பனமரத்து தலைய வச்சு பன்னாடையா முடிய வச்சு கருவாயா 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 என கட்டி பிடிக்க நீயும் தான் வருவாயா. எப்படி ஆட்டம் தமிழரசா? உனக்கு 65 மார்க். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிக்கிறேன். 65 மார்க் தானா? டேய் உனக்கு அவ்வளவுதான்டா தர முடியும். பாட்டு போடுறா. பாப்பா நீ போய் ஆடுமா. கலகலவென ஆடும் லலக்கனி பளபளவென புழுத்த மேலக்கனி தளதளவென இருக்கும் பல்லக்கனி பளபளவென பேசும் உனக்கனி. சூப்பரா டான்ஸ் ஆடுன பாப்பா. பாப்பாக்கு 90 மார்க். என்னக்கா பாப்பாக்கு 90 மார்க் போட்டுக்கிற? கல்லாட. பாப்பா தான்டா நல்லா ஆடுனா. அக்கா நான் தான்க்கா நல்லா ஆடுனேன். பாப்பா தான்டா நல்லா ஆடுனா. என்னக்கா போங்க. சரி இருங்க மறுபடியும் போட்டு வைப்போம். நீ போய் ஆடு போ. ஆடிட்டா போச்சு. ஏய் வீரபாண்டி எங்க இருக்கிற? சித்தப்பா அந்த காடு வெட்டி பணம் வாங்க போயிட்டு இருக்கேன் சித்தப்பா. ஏய் காடு வெட்டி தான் பணம் தர மாட்டேன்னு தெரியுமில்ல? 4 வருஷமா அவன் இழுத்து போட்டு கிடக்குறான். இப்ப தந்துருவானா? சித்தப்பா நான் பணத்தை இருந்தா வேண்டி வருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் அங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீ கிளம்பி ஷெட்டுக்கு வாடா. சரி வரேன். ஐயா வணக்கம். விளையாட்டிட்டு இருக்கிறீங்களாடா? மேனேஜர் எங்கடா போனாரு? எங்கே போனாருன்னு தெரியலையா. பார்ட்டிக்கு வண்டியை கொடுக்கணும். எல்லா வண்டியும் வேலை செஞ்சு வைங்கடா. பண்ணிடலாம். போ. சரிங்க. வேற பிள்ளைங்களை கூட்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். அண்ணா வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட். ஏன்னா வண்டியை எப்பனா தருவீங்க? அண்ணா வண்டி வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். நாளைக்கு ஆயுத பூஜை ஆச்சே. இருக்கட்டும் அண்ணா. அவன் வந்த உடனே வேலையை முடிச்சிருவோம்னா. அவங்கள நம்பிலாம் விடல, உங்களை நம்பி தான் விட்டுருக்கேன். எப்பதான் முடியும் வேலை? அப்படியா? ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க. 4 மணி நேரம் கூட உட்கார்ந்து இருந்து. சரி உட்காந்து எடுத்துட்டு போங்க. நானே வண்டி வேலை பார்த்து கொடுக்குறேன். சரிங்க. மாமா எங்க இருக்காரு? அக்கா இந்த கிழவங்கிட்ட கேட்கலாம். வா கேட்கலாம். டேய் கிழவா, ஓனர் எங்க? எந்த ஓனரு? எங்க வீரபாண்டி மாமா. வீரபாண்டி மாமாவா? அந்த ஓனர் எல்லாம் இங்க வரமாட்டாரு. அவன் எங்கேயோ சுத்திட்டு இருப்பான். அங்க போய் பாரு. பாத்தியாக்கா திமிர? சரி இருக்கட்டும். மாமா கிட்ட சொல்லி இந்த கிழவனை வேலையை விட்டு தூக்க சொல்லுவோம். கரெக்டுக்கா. ஆமா அந்த ஓனருக்கு நீ என்ன வேணும்? எங்க அக்கா வீரபாண்டியனோட வருங்கால மனைவி, நான் வருங்கால மச்சினச்சி. அப்படியா? தாத்தா டைம் ஆகுது தாத்தா. நான் வந்துடுறேன். நீங்க போங்கடா. எங்க முதலாளி வர போறாப்புல. நீங்க இருந்து பாத்துட்டு போங்க. சரி வாடி. வானே வண்டி ரெடி ஆகி போச்சு. வந்து எடுத்துட்டு போன. ஏய் என்னடி உங்க மாமாவை ஆளே காணோம்? இருக்கா வருவாரு. யாரு நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. எங்க அக்கா இந்த ஓனரோட வருங்கால பொண்டாட்டி, நான் அவரு மச்சினிச்சி. ஓ அந்த கிழவன் பொண்டாட்டியா? சீ அவர்லாம் இல்ல, நான் வீரபாண்டியோட பொண்டாட்டி. நீ வீரபாண்டி பொண்டாட்டியா? ஆமா. ஐயோ ஊர்ல எல்லாருமே சொன்னாங்களே, நான் தான் நம்பல. வீரபாண்டி எவ்வளையோ லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி. நான் கட்டி வச்சிருந்த கோட்டை எல்லாம் நாசமா போயிருச்சு. எலவு காத்த கிளிகணக்கா ஆயிருச்சு என் கதை. இத நான் எங்க உனக்கு வீரபாண்டிய எப்படி தெரியும்? வீரபாண்டிய எப்படி தெரியுமா? டெய்லி வீரபாண்டியனை பார்க்க வந்து ஒரு ரோசா பூ கொண்டு வந்து, ஒத்த ரோசா நீ இல்லன்னா நான் இல்ல, நீ இல்லன்னா இந்த உலகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வேற குத்திட்டீங்க. ஐயோ இருங்க, புரியுற மாதிரி தானே சொல்றேன். சொல்லி தல. வீரபாண்டிக்கு எனக்கு என்ன ரிலேஷன் தெரியணும், அவ்வளவுதானே. அங்க பாரு. ஏய் பொண்ணுங்க எல்லாம் அழக்கூடாது. வேணா உனக்காக நான் உன்னை விட்டு கொடுக்குறேன். எப்படி? நீயும் வீரபாண்டிய கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் வீரபாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ நானும் ஒன்னாவே தாலி கட்டிப்போம், ஒன்னாவே வளகாப்பு பண்ணிப்போம், ஒன்னாவே புள்ள பெத்துப்போம். ஆனா ஒண்ணு,
ஒரு குழந்தை அவரை மாதிரி, இன்னொரு குழந்தை நம்மள மாதிரி. என்னக்கா அக்கா இது சரியான பைத்தியங்கா. வாங்கக்கா போலாம். அவ கடகரா குண்டு. நில்லுங்க, இன்னும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. கிழங்கிட்ட போய் சொல்லு போ. போயிட்டீங்களா? வீரபாண்டிய விடமாட்டா போல இருக்கு. வீரபாண்டி எனக்கா அவளுக்கா? யோ மாவட்டம் சொல்லியா, காடு வட்டி குடோன்ல வீரபாண்டிங்கிறவன் பணம் கேட்டு தகராறு பண்ணியிருக்கான். அந்த தகராறுல காடு வட்டி காதலி கங்காவை கொலை பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ உடனே போட்டு தள்ளிடுறேன், போதுமா? இப்ப அவனை போடக்கூடாது. அவன் வெளியே வராத அளவுக்கு கேச போடணும். யோ, காடு வெட்டிக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காத. அவனுக்கு விசுவாசம் என்னன்னே தெரியாது. யோ, அவனுக்கு ஒரு வாட்டி உதவி பண்ணி தான் பார்ப்பேன். அப்பதான் அவனுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா தெரியும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம். சரி, நான் பாக்குறேன் அவட்டையா. சரி, பாத்துக்க. ஏண்டா பரதேசிங்களா, உங்களை தமிழ்நாட்டிலேருந்து கோவா கூட்டின்னு வந்து தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு உங்களை 4 கம்பெனிக்கு வேலைக்கு அமிச்சா வீரபாண்டி விசுவாசமா இருக்கீங்களோ? சாவு. அக்கா கவலைப்படாதக்கா, நம்ம வீரபாண்டி மாமா அப்படி கிடையாதுக்கா. அவ சொல்றா, நீயும் நம்புறியா? எங்கக்கா இன்னும் மாமா வாழக்கானோம்? ஐயா கூப்பிட்டேன்னு சொன்னாங்க ஐயா. டேய், வண்டியெல்லாம் நிறைய கெடுக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங்குள்ள 5 வண்டி முடிச்சாவணும்டா. அப்போ இவருதான் இங்க ஓனரா? போச்சு போ, வீரபாண்டி மாமா கொல்ல போறாரு. அப்ப நம்ம வீரபாண்டி மாமா ஓனர் இல்லையா? நாட்டுல போய் இன்னைக்கு மாமா கிட்ட வருங்கால மனைவி வருங்கால மச்சினிச்சியான். உங்க ஓனர் வருவாங்க. போங்க போங்க போங்கம்மா. வாடி போயிடலாம். மாமா மாமா, என்ன ஆள வந்தான்? வீரபாண்டிய போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு மாமா. ஏன்? ஏய், வீரபாண்டி வந்திருக்கான்டா, போங்கடா. போங்கடா. அது இல்லாம அந்த கங்காவை கொலை பண்ணிட்டானா மாமா. அதுக்காக தான் போலீஸ்காரங்க அவனை தேடுறாங்க மாமா. டேய், என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. மாமா, போலீஸ்காரன் கையில வீரபாண்டி கிடைச்சா அவ்வளவுதான். அது இல்லாம இன்னைக்கும் நாளைக்கும் கோர்ட் லீவு. கிடைச்சானா வெச்சு செஞ்சிடுவாங்க மாமா. ஏன்னா பண்ணலாம், நீயே சொல்றா. மாமா, காட்டு பங்களால தங்க வச்சுட்டு வக்கீல் மூலமா திங்கக்கிழமை கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணிடலாம். அப்படிங்கிற? ஆமா, அந்த காட்டு பங்களால நான் மட்டும் தான் படுத்து கிடக்குறேன். வேற யாரு இருக்கா? சரிடா, நீ போ. ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு பட்ட பகல்ல காடு வெட்டி ஆளுங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. நாங்க எத்தனோ முறை போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், ஆனா அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ஊரு சுடுகாடாதாங்க மாறும். நீங்க அவங்கள ஒழிக்கலனா நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். சரி,
இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. யார் தப்பு பண்ணாலும் இப்ப எங்கிட்ட வந்து சொல்ற மாதிரி எப்பவும் தைரியமா சொல்லணும். இப்போ உங்களுக்கு நீதி வேணும். இப்போ உள்ள போங்க, காவல்துறையை வர சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, குற்றவாளியை பிடிச்சிடலாம்.